ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், 100% உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு விழுது ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 10 சின்ன வெங்காயம், கூடவே 1 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, இது கூடவே 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 மராத்தி மொகு, கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் விடவுமே ரொம்பவே முக்கியமான பொருள் வந்து இந்த கல்பாசி தான். கல்பாசி சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அதே ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் கல்பாசி கட்டாயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். நம்ம மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம அரைச்சிட்டதுனால இப்போ ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம், கூடவே ஒரு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நமக்கு மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 10 புதினா இலை சேர்த்துக்கோங்க. கட்டாயம் புதினா இலை சேர்த்துக்கணும், அப்போது தான் நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். புதினா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு சிக்கனை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மிளகும் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், அதனால் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போதும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து கலருக்காக தான், காரம் இருக்காது. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கு அப்புறமா 3/4 கப் அளவு துருவின தேங்காய், கூடவே 1 டீஸ்பூன் அளவு கசகசா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சால்னாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் கழுவிட்டு இதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 3/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துருக்கோம், அதனால் தண்ணி வந்து 2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த சால்னாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கணும், அப்போ வெந்து வரும்போது சரியாக இருக்கும். இப்போது ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு 100% ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பரோட்டாவோட ஒரு சூப்பரான காம்பினேஷன். பரோட்டா கூட மட்டும் இல்லை, சப்பாத்தி பூரியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.